ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோன்னா, நாள்பட்ட வலி, இடுப்பு வலியாக இருக்கலாம், கழுத்து வலியாக இருக்கலாம், முட்டி வலியாக இருக்கலாம், நரம்பு சம்பந்தமான வலியாக இருக்கலாம், எந்த வலியாக வேணால் இருக்கலாம். அந்த வலிகளுக்கு நம்ம ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசின்ஸ்னு சொல்லி மருந்துகள் எடுப்போம். இந்த மருந்துகள் ரொம்ப நாளாக எடுக்க முடியாத சிலர் இருக்கிறாங்க. கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, சிவியராக அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் வலி நிவாரண மருந்துகளை அதிகமாக எடுக்க முடியாது. அப்படி எடுக்க முடியாதவங்க இயற்கையான உணவு மூலியமாகவே அந்த வலியை சீக்கிரத்தில் குறைக்கிறதுக்கு உண்டான உணவு வகைகளை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அன்றாட உணவில் நம்ம முக்கியமாக ஃபஸ்ட்டு டெய்லி சேர்க்க வேண்டிய காய்கறிகள் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர், பீட்ரூட், தக்காளி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். டெய்லி கீரை வகைகள் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். ஜூஸ் ஃப்ரூட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த மாதிரியான ஜூஸ் குடிக்கணும் அப்படின்னா, சர்க்கரை இல்லாமல் ஜூஸ் பார்த்திங்கன்னா நம்ம சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ், ஆரஞ்சு, சாத்துக்குடி, லெமன் இதெல்லாம் ஜூஸாகவும் எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ரூட்ஸாகவும் அதை எடுக்கிறது நல்லது. மாதுளம்பழம் எடுக்கிறதும் நல்லது. டெய்லி நம்ம டீ குடிக்கிறதுக்கு பதிலாக க்ரீன் டீ எடுத்துக்கலாம். இன்னொன்று நம்ம டெய்லி நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி, மஞ்சள் ரெகுலராக நம்ம உணவு வகைகளில் சேர்த்துக்கணும். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்த மத்தி மீன் வாரத்துக்கு 2 முறை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப நல்லது. அதே போல் வாரத்துக்கு 3 தடவை பார்த்திங்கன்னா காராமணி, கிட்னி பீன்ஸ் இந்த மாதிரியான பீன்ஸ் வகைகள் எடுத்துக்கணும். வால்நட், அதுக்கப்புறம் பாதாம் இதுவும் கூட ரொம்ப நல்லது. இது எல்லாமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபுட்ஸுன்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த இன்ஃப்ளமேஷன் வலியோ வீக்கமோ ரணமோ இருக்குதுன்னா அதை குறைக்கிறதுக்கு எப்படி நமக்கு சாப்பிட்ற மாத்திரைகள் உதவி செய்தோ அதே போல் இது நமக்கு உதவி செய்யும். இதை ரெகுலராக நம்ம சாப்பிட நமக்கு நிச்சயமாக வலி நிவாரண மாத்திரைகள் இல்லாமலே நமக்கு வலிகளை குறைக்கிறதுக்கு நம்மளால் நிச்சயமாக முடியும். முக்கியமாக நம்ம சாப்பிடக்கூடாத பொருள்னு ஒன்று இருக்குது. அதையும் நம்ம சாப்பிடக்கூடாது. என்னென்னா சுகர், ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது, ஸ்வீட்ஸ் எடுக்கக்கூடாது, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ், எண்ணெயில் வறுத்த பொருள்கள் எதுவுமே சேர்க்கக்கூடாது. சிப்ஸு, அதுக்கப்புறம் அந்த பதப்படுத்தப்பட்ட பொருள்கள் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. பேக்கரி ஐட்டம்ஸ், கேக்ஸு இதெல்லாம் நமக்கு வலி இருக்கிறப்போ இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல், மது அருந்துதல் இருந்ததுன்னா அதையும் நிப்பாட்டினா நமக்கு வலி நிவாரண உணவுகள் சாப்பிட்றப்போ நமக்கு அது பூரணமாக பலன் கொடுக்கும். தேங்க்யூ.